என் தங்கப்பிள்ளையே, வளர்பிறை பஞ்சமியினுடைய வெற்றி விடியலில் நீ கேட்ட பேரதிர்ஷ்ட வரத்தினை உனக்கு அள்ளி கொடுப்பதற்காக இந்தவராகி உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்றேன். நீண்ட நேரமாக அம்மா காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயமாக இனியும் என்னை காக்க வைக்காமல் நீ உள்ளே அழைக்க வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னை தேடி தேடி வந்து உன் கைகளில் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது. எதை எப்படி பெறுகிறாய், எந்த நினைத்த நேரத்தில் அதை வேண்டாம் என்று விட்டு விடுகிறாய் என்பதை பொறுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களும் உனக்கு சரியான புரிதலை கொடுத்து கொண்டிருக்கின்றது. இதுதான் வாழ்க்கை என்கின்ற ஒரு தெளிவை உனக்கு ஏறக்குறைய கொடுத்தும் விட்டது. இதற்கு மேலும் பெரிதாக எதுவும் இல்லை. என்ன, ஒன்று துரோகத்தை செய்வார்கள் அல்லது ஏமாற்றுவார்கள். அடுத்தது ஒரு கஷ்டம் வரும். நாம் நினைத்தது எல்லாம் நடக்காமல் போகும். இதை மீறி வேறு என்ன நடந்துவிடப் போகின்றது? நாம் நிச்சயமாக இதையெல்லாம் எதிர்கொள்ளலாம் என்கின்ற மனப்பக்குவத்திற்கு என் பிள்ளை நீயே வரத் தொடங்கிவிட்டாய். எப்பொழுதும் உனக்கு ஆறுதலை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஏனென்றால் அதையெல்லாம் கடந்து விட்ட ஒரு நிலைக்கு நீ வாழ ஆரம்பித்து விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் என்னவாக இருக்கிறது, எதுவாக இருக்கின்றது, என்ன நடக்கப் போகின்றது என்பதனை எல்லாம் கணக்கில் கொண்டதாக இருக்க வேண்டும். சந்தோஷத்தை எப்பொழுதுமே நீ வாழ்க்கையில் தேடி தேடி கண்டுபிடித்ததாக இருக்குமானால் அது எப்பொழுதும் உனக்கு நிலையாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னொருவரிடத்திலிருந்து கெஞ்சி அதனை நீ பெற்றிருப்பாயானால் அது ஒரு பொழுதும் உனக்கு நிலைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள். நாம் பெற நினைக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் நம்முடைய முயற்சியாலும் நம்முடைய உழைப்பாலும் கிடைத்ததாக இருக்க வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களையும் நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்காக நான் இருந்து உன் வாழ்க்கை என்று தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ பொக்கிஷமாக பத்திரப்படுத்தி வைத்துக்கொள். என் பிள்ளையை, தனக்கு கிடைத்த விஷயத்தை எல்லாம் தொலைத்துவிட்டு மற்றவரிடத்தில் சென்று அது நமக்கு கிடைக்குமா என்று நீ ஏங்கி பார்க்கக்கூடாது. அது நீ செய்கின்ற மிக பெரிய தவறு. என் குழந்தையை, இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நினைத்தது போல எதுவுமே நடந்து விடுவதில்லை. அது நடக்கும் நேரம் நீ இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் ஒரு சேர பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்திருக்கிறது. எண்ணற்ற விஷயங்கள் உனக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கின்றது. ஆனாலும் எந்த ஒரு சூழ்நிலையுமே உன்னை வாழ்க்கையை வாழக்கூடாது என்று சொல்லவில்லை. எதுவாக இருந்தாலும் எதிர்த்து வாழ பழகு என்றுதான் இந்த வாழ்க்கை உனக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றதை தவிர ஒரு பொழுதும் இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளவோ வேண்டாம் என்று விட்டு விலகிச் சொல்லவோ உன்னை வற்புறுத்தவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை ஒரே ஒரு முறை மட்டும்தான். அதை எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது உன்னுடைய கைகளில் தான் இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. நினைத்து விட்டால் இங்கு நடக்காதது என்று எதுவும் இல்லை. இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டால் எதுவுமே இங்கு இல்லாமல் போய்விடாது. கிடைக்கும் பொழுது எல்லாமும் நல்லபடியாக கிடைக்கும். நல்ல நேரத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு எந்த சூழ்நிலையிலும் நாம் இதையெல்லாம் கடந்து வர பழகி கொள்ள வேண்டும். இந்த மாற்றங்களை எல்லாம் கண்டு உனக்கென உன் அம்மா தருகின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் கண்களுக்கு அப்பொழுதுதான் தெரிய வரும். என் பிள்ளையே, எல்லாவற்றையுமே சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. ஏனென்றால்
இதுவெல்லாம் தான் இந்த வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்கள், இதுவெல்லாம் தான் இந்த வாழ்க்கையில் வருகின்ற சந்தோஷங்கள் என்று ஏறக்குறைய உனக்கு பிரித்தறிகின்ற மனநிலை வந்து விட்டதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது எதுவாக இருந்தாலும் அதை சரியான எண்ணங்களோடு நீ பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் உண்மையான விஷயங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்றும் உனக்கு இந்த வராகி உடனிருப்பாள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் இருந்து நடத்துவதை யாராலும் மாற்றிவிடவும் முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷமான நாள் இன்று. இந்த வராகி அத்தனை மனமகிழ்ச்சியில் உன் இல்லத்திற்கு வந்திருக்கின்ற நாள். என்னை இன்று நீ நிச்சயமாக உன் மனதில் தாங்குவாயானால் உன் வாழ்க்கையில் பல அதிசயம் நிச்சயமாக நடக்கும். நீ கேட்ட விருப்பங்கள், உன் வாழ்க்கை என்று நீ சொன்ன அத்தனை விஷயங்களும் சர்வ நிச்சயமாக உன் கைகளுக்கு வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மனது எப்பொழுதுமே ஏற்றுக்கொள்ள துடிக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நம்மால் மீண்டும் தந்துவிட முடியாது. ஒருவேளை இந்த வாழ்க்கை உனக்கு இனிமேல்தான் கஷ்டத்தை கொடுக்கப் போகிறது என்றிருக்குமானால் அதையுமே உன் தாயானவள் உனக்கு உடனடியாக பெற்று கொடுத்து விடுவேன். ஏன் தெரியுமா? இந்த துன்பம் காலம் முழுவதும் உனக்கு எப்பொழுது வரும் வரும் என்று காத்திருக்க வேண்டாமல் சட்டென்று அதனை நாம் முடித்து விட்டோமானால் அதிலிருந்தும் நீ மீண்டு வந்து விடுவாய். அடுத்தது என்னவென்று உன்னால் நிச்சயமாக சிந்திக்க முடியும். வாழ்க்கை உனக்கு தருகின்ற பல அதிசயத்தை நிச்சயமாக நீ உணர வேண்டும். அதனால்தான் வாழ்க்கையை எப்படி வாழ்கிறோம் என்கின்ற ஒவ்வொரு கட்டமும் உனக்கு நினைவில் இருக்கும். இல்லை என்றால் ஏனோ பிறந்தோம், ஏனோ வளர்ந்தோம், ஏனோ வாழ்ந்தோம் என்று சொல்லி நீ எல்லாவற்றையுமே ஏனோ தானோவென்றுதான் அனுபவித்து கொண்டிருப்பாய். உன் தாயானவளின் எண்ணம் என்னவென்று புரிகின்றதா? அம்மா சொல்வது, என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுமையான மனநிறைவோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் சந்தோஷமாக அனுபவிக்க வேண்டும். இந்த வாழ்க்கை தருவதை நீ தெளிவான மனநிலையோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். என்றும் உனக்கு கேட்ட விஷயங்கள் எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும். நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்க வேண்டும். மனநிலையில் எப்பொழுதுமே தேவையில்லாத சிந்தனைகளை தூக்கி சுமக்காமல் நல்ல விஷயங்களை தூக்கி சுமக்க வேண்டும். என்ன நடக்கிறதோ ஏது நடக்கிறதோ என்று சொல்லி வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு, இதுதான் நடக்கிறது, இதுதான் நம் வாழ்க்கை என்பதனை நீ உறுதிப்படுத்து. நிச்சயமாக இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருப்பதை உன்னால் உணர முடியும். நீ அடைகின்ற பக்குவம், உனக்கு கிடைக்கின்ற அனுபவம், இதுவெல்லாம் இந்த வராகியால் உனக்கு கொடுக்கப்பட்டது என்பது எப்பொழுதுமே நினைவில் இருக்கட்டும். நல்ல அனுபவம்தான் உன்னை வாழ்க்கையில் அடுத்தது எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதனை சொல்லிக் கொடுக்கும். அதுபோல உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தெய்வம் உனக்கு சரியாகத்தான் கொடுத்திருக்கிறது என்பதனை நினைத்து நீ மன மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிரு. நல்ல நேரத்தை நீ எப்பொழுது எல்லாம் தெளிவாக எதிர்பார்க்கின்றாயோ அப்பொழுது எல்லாம் இந்த வாழ்க்கை நீ கேட்டதை விட அதிசக்தி வாய்ந்த பல அற்புதங்களை எல்லாம் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, யார் என்ன நினைத்தாலும் அதற்காக பதற்றமடையாதே. ஏனென்றால் உன்னுடைய இந்த பதற்ற நிலைக்கு தள்ள வேண்டும் என்பதற்காக கூட அவர்கள் அதனை செய்யலாம். அதனால் எந்த நிலையிலும் சோர்ந்து விடாமல், எந்த நிலையிலும் சட்டென்று தவறி விழுந்து விடாமல், நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டது போல உன் தாயானவள் நானும் உன்னை புரிந்து கொள்கிறேன். உனக்கு எப்பொழுது என்ன கொடுக்க வேண்டும் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும். அப்படி இருக்கும் பொழுது எதையுமே தேவையில்லாத எண்ணங்களாலும்
தேவையில்லாத சிந்தனைகளாலும் நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷத்தை பெற்று கொடுக்கத்தான் வருகின்றதே தவிர ஒரு பொழுதும் உன்னை சோதனையில் வைத்திருப்பதற்கு அல்ல. என் பிள்ளையே, இன்று இந்த விடியல் உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் என்னால் பேரதிர்ஷ்டத்தை உனக்கு நடத்தி கொடுக்கப்பட வேண்டும் என்று இருக்கும் பொழுது அதை யாராலும் மாற்றிவிட முடியாது. உனக்கு நடக்கப் போகின்ற நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நல்லதை நினைத்தால் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். இந்த வாழ்க்கையும் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். உன் எண்ணங்கள் எல்லாமும் அழகாக மாறும். எதிர்பாராத பல நல்ல திருப்பங்களை இந்த வாழ்க்கை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, என்றும் என்றென்றும் உன்னுடைய மகிழ்ச்சியில் தன் மகிழ்ச்சியை காண்பவள் இந்த வராகி. அப்படி இருக்கும் பொழுது உன் சந்தோஷத்தை உனக்கு கொடுப்பதில் எனக்கு அத்தனை சுயநலம் இருக்கின்றது. என்னுடைய சுயநலத்திற்காகவாவது உன்னுடைய சந்தோஷத்தை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு. இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை விஷயங்களையும் பெற்றுக்கொண்டு உனக்கான சந்தோஷத்தில் நிறைவாக வாழ நீ தயாராக இரு. நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது உன்னுடைய வெற்றியும் உன்னை வந்து சேர்வதை நிச்சயமாக உன்னால் உறுதி செய்ய முடியும். இது நாள் வரையிலும் கடந்து வந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்படாமல் இனி நடக்கப் போகின்ற விஷயங்களை எல்லாம் எண்ணி மனமகிழ்ச்சியோடு இரு. உனக்கு என்றும் நல்லது நடக்கும். இந்த வாழ்க்கை உன் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுக்கும். எண்ணற்ற விஷயங்களுக்காக இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற நிறைவான எண்ணங்களை பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் வராகியின் அரவணைப்போடு நல்ல பிள்ளையாக வலம் வரத் தொடங்கு. என் குழந்தையை, பேசுகின்ற வார்த்தைகள் எப்பொழுதும் முக்கியம். ஏனென்றால் இன்னொருவரின் செவி அதை கேட்க வேண்டியதாக இருக்கின்றது. இன்னொருவரினுடைய மனது அதனை உணர வேண்டியதாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது அதனை சரியாக உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானது என்பதனை நீ பெற்றுக்கொண்டு நல்லபடியாக இருக்கும் பட்சத்தில் உனக்கு என்றும் நல்லதே நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நல்ல மாற்றங்களை கண்டு நல்ல திருப்பங்களை உணரக்கூடிய தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கென வந்து விட்டதை நினைத்து என் பிள்ளை எப்பொழுதுமே மகிழ்ச்சியோடு இரு. எல்லா நேரத்திலுமே நான் இருந்து உனக்கான நல்ல விஷயங்களை சர்வ நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையை, இந்த பஞ்சமியின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நீ உன் மனதில் தெளிவில் வைத்திரு. என்ன நடந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் உண்மையும் நேர்மையும் என்றும் முன்னே வந்து நிற்க வேண்டும். அடுத்தவர்கள் வற்புறுத்துகிறார்கள் என்பதற்காகவோ அல்லது சோதனைகள் அதிகமாக இருக்கிறது என்பதற்காகவோ ஒரு பொழுதும் நீ தேவையில்லாத விஷயங்களை செய்து விடாதே. உனக்கான நல்ல நேரம் எப்பொழுதும் உன் வசம் இருக்கின்றது. அதை அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு ஒரு பொழுதும் என் குழந்தை நீ இழந்து விடாதே. உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்காக இருக்கிறேன் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். நல்ல நேரம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையும் உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் வரக்கூடிய நாட்களில் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். எப்படி உன் தாயானவள் இன்று உன்னை ஆசீர்வதித்தாலும், எப்படி உன் தாயானவள் இன்று உன்னை வாழ்க்கையில் நினைத்தது எல்லாம் கிடைத்து விட்டது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைய நினைத்தாலோ அதையெல்லாம் என் பிள்ளை இன்று தெளிவாக பெற்றுக்கொள். எக்காரணம் கொண்டும் எதையும் விட்டு விடாதே. தேடி வருகின்ற விஷயங்களை விட்டுவிட்டு அதன் பிறகு ஐயோ அம்மா என்று எங்கும் என் பிள்ளை சொல்லி புலம்பக்கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலையை நீயாகவே உருவாக்கி விடாதே. நல்ல நேரத்தில் நல்ல திசையை நோக்கி பயணம் செய். நிச்சயமாக வெற்றி உனதாகும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.